மனைவிமார்கள் 9 பேரையும் கூப்பிட்டாங்க. 9 பேருக்கும் அவங்க இதுக்கு பிறகு நிக்காக பண்ணாம வாழணும், மௌத்தாக பிறக்கும். உலகத்துல கணவன் மௌத்தான பிறகு திருமணம் முடிக்க கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர்களும் மகத்துல் முஃமினீன்கள். அவங்களுக்கு அருமையான சில புத்திகளை கஷ்டத்தோடு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப வருத்தம், மூச்சு பிடிக்குது. முன்னால் ஒரு கோப்பையில தண்ணீர் வைக்கப்பட்டிருக்குது. அந்த தண்ணீர் கோப்பையில கையை விட்டு முகத்திலையும் நெத்தியிலையும் தண்ணியை தேய்ச்சி கொண்டே இருக்கிறான். அப்போ சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னலில் மௌத்தில் சக்கராத், ஒவ்வொருத்தருட மௌத்துக்கும் முன்னால சக்கராத் என்றது இருக்குது. அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்கரத்தில் மௌத், இந்த மௌத்துடைய கடுமையான நிலைமையில எனக்கு உதவி செய்வாயாக, கடுமையான நிலைமையில் எனக்கு உதவி செய்வாயா. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெஞ்சோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாத்தி வைக்கிறாங்க. முபாரக்கான உடல் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய கழுத்தில் பக்கம் சாய்கிறது. அங்கே இருந்து கொண்டு ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரூமுக்குள்ள வந்தாங்க. கையில இருக்குது மிஸ்வாக். மிஸ்வாக் குச்சிய உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா கேட்டாங்க, யார சொல்லலாம், மிஸ்வாக் செய்ய போறீங்க? தலையால் அசைக்கிறாங்க, மிஸ்வாக் செய்ய போறேன். சஹீஹ் புகாரி இருக்கிற செய்தி. மிஸ்வாக் எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு செஞ்சு கொள்ள கஷ்டம், ஏன்னா அது காஞ்சி இருக்குது, வாய்க்கு வழியாக இருக்குது. நான் எடுத்து கடிச்சு மென்மைப்படுத்தி மிஸ்வாக்க கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப அழகாக மிஸ்வாக் செஞ்சாங்க, அழகாக மிஸ்வாக் செஞ்சாங்க. அவர்கள் கடைசியாக செஞ்ச அமல் மிஸ்வாக் தான். அதில் ஆயிஷா பெருமைப்படுவாங்க, ஏந்த உமிழ் நீர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ் நீரோட கலந்து அவங்களோட உடம்புக்குள்ள கடைசியா போச்சு. இதனுக்கு ஒரு பெருமை. மிஸ்வாக் என்றது லேசான ஒரு அமல் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அஸ்ஸிவாக்கு மித்ஹரத்துல் லில்ஃபம் வ மர்வாத்துல் லிரப். மிஸ்வாக் என்பது வாயை துப்புரவுபடுத்துற ஒரு கருவியும் தான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை வாங்கி தருகிற ஒரு கருவியும் தான். ரப்பல் ரிலாவை அடைகிறதுக்கு கடைசி அமலாக மிஸ்வாக் செஞ்சாங்க.